என்ன கர்மமோ இதுல இதுல இன்னைக்கு என் வாய் சும்மா இல்லாம அந்த பொண்ணே இந்த சீசனோட தான் விளையாண்டுட்டு இருக்கு. இதுல என்ன கண்டென்ட்? அந்த பொண்ணு ஜெயிச்ச சீசன் யாரு கூடயாவது விளையாட சொல்லனா இந்த மாதிரி ஆடி இடி பாடி இடி போட வேண்டியதானே? எல்லாம் எதையாச்சும் ஒரு கண்டென்ட் ஒண்ணு பண்றேன்ட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. சார் உண்மையிலே சொன்னாங்க அர்ச்சனா வந்து நான் தான் கோச்சிங் எனக்கு வந்து அருண் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்பவே முடியல சார். இதை நான் உள்ள சொல்றேன் பிரதர், வெயிட் பண்ணுங்க. இதை வெளியில சொன்னது தப்பு இல்ல, நான் போய் உள்ள போய் உடையவன்ட்டே சொல்றேன். தம்பி பெட்டி எல்லாம் அப்புறம் எடுக்கலாம், கொஞ்சம் இரு. அது என்னப்பா நீ ஏதோ ஒன்று கத்து கொடுத்துருக்கேன், அது என்னது அது? அது ஏன் நீ யூஸ் பண்ணல? அதை நான் போய் நான் வந்துட்டு கேட்கறேன்னா இல்லையான்னு பாருங்க. அது என்ன அந்த அஸ்திரம்? பீஷ்மரோ இல்ல துரியோதனோ இல்ல யாரோ யாருக்கோ இல்ல விஸ்வகர்மாக்கோ கிடைக்காத ஒரு அஸ்திரம் நீ வந்து வச்சிருக்க, அது யூஸ் பண்ணாம விட்டுருக்க. அது என்னன்றது அவன்கிட்ட போய் கேட்டே ஆகணும். சார் ஓட்ல ரிக்வஸ்ட் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் யாராவது பேசலாம், அவங்க கீழே போயிட்டீங்களா, அதுக்கடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ பாலாஜி ப்ரோ பேசிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. ஹாய் பாலாஜி. ஹலோ சார். சார் எப்படி இருக்கு சார்? எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க சார். எங்க தலையை நினைச்சுனாலும் அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ. சரி ஓகே, வந்தாச்சு. இதைத்தான் சொல்லிட்டே இருந்தாங்க. டிடிஎஃப் தான் சொன்னேன், டிக்கெட் டு ஃபினாலே கிடையாது, இது ட்ரேட் டு ஃபினாலே. ட்ரேட் பண்ணியே கொண்டு போயிட்டானுங்க சார். நான் வந்து ஆக்சுவலா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரி தான் நான் பார்த்தேன் சார். டைரக்டா அதை கன்வே பண்ணலன்னாலும் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அக்செப்ட் பண்ணி கெத்தா உள்ள போகணுன்றதை தாண்டி ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டெபிலைஸ் தட் ஓட் ஒன் டைம். ஏன்னா 2 வாட்டி வரல, இந்த வாட்டி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ப்ராப்ளி அது கூட கேப்டன்சில ஒரு வாட்டி விட்டு கொடுத்தா பேட் நேம் ஆச்சு. பட் இங்க விட்டு கொடுத்து ஆடினா வந்து அது பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து டவுன் ப்ளே பண்ணி அது தெரியாத மாதிரி பண்ண மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு வந்து ஆனா ஆக்சுவலா எனக்கு என்னன்னா பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு, ஒரு பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து ஃபார்ம் பண்ண குரூப் இது வந்து இட் இஸ் ஸ்டில் an individual கேம். பட் அந்த அலையன்ஸ் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை புஷ் பண்றதுக்கு தான். இட் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி தான் நான் பாக்குறேன். இந்த குரூப்பை வச்சு ஒருத்தரை டவுன் பண்ணணும் இல்ல ஒருத்தரை புஷ் பண்ணி விளையாடணும் அப்படின்ற விஷயம் இல்ல. யார் பாயிண்ட் அதிகமா இருக்காங்களோ அவங்கள வெளில தள்ளினா அந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் இவங்க மேல போகலாம், இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற இதுலதான் வந்து இந்த அலையன்ஸே ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா தான் இருந்தது. இதை இப்படிதான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, இதை குரூப்பா மாத்திட்டாங்க. இது குரூப் இல்லைங்க, இது குரூப் கேமே அவங்க ஆடல. நீங்க வந்து ஸ்டில் தே ஆர் பிளேயிங் இண்டிவிஜுவல். ஆனா அந்த இடத்துல அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா ஒருத்தனை வெளில தள்ளி இவங்களுக்கு பாயிண்ட் செக்யூர் ஆகும். ஓகே, இவங்க வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுக்க போறது இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த குரூப் கேம் பார்த்தேன். எனக்கு அது தப்பா தெரியல, அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி விளையாடுறது வந்து தப்பாவே தெரியல. நீங்க இந்த குரூப் கேம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த குரூப் கேமோட புரிதலே எப்படின்னா, இந்த குரூப்போட கேமோட அப்ஜெக்டிவ், இந்த குரூப்புக்கு யார் வந்து டார்கெட் ஆடியன்ஸ்னு வருது பாத்தீங்களா, அந்த டார்கெட் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி அவரு அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மக்களுக்கு ஒன்ஸ் அவர் விழுந்துட்டாருன்னா கன்வே பண்றாரோ அதுதான் வந்து பெரிய அளவுல ரீச்கான டாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 பேர் இப்போ ரயன் அசால்ட்டா போடுவான், பச்சையா தெரியுதுடா நீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க உங்க எல்லாருக்குமே நான் தானடா டார்கெட் அப்படின்றது டைரக்டாவே கன்வே பண்றான். ஸோ இந்த குரூப்பிசமா அப்படி இருக்குன்ற அந்த நாய்ஸ் எங்க ஆகுதுன்னா, நீங்க உங்க டார்கெட் ஆடியன்ஸை நீங்க டிஃபைன் பண்ணும்போது அந்த டார்கெட் ஆடியன்ஸை ஒன்ஸ் அந்த கேமை நீங்க சொல்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரிசீவ் பண்ணிக்க முடியாது. இதே வந்து இது இப்போ ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா, நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன், நான் அங்க இருந்திருந்தா இப்போ இதே வந்து எப்படி இதை இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணணும்னா, இந்த குரூப் போட்டாங்கல்ல, இந்த குரூப் அந்த அதாவது எப்படின்னா இந்த சிலிண்டர்ல இருக்கும் பொழுது நாம வந்து இவங்கள அது யாரு அருண், ஜாக்லைன் அண்ட் முத்து இவங்க 3 பேர் இன்னொரு டீமோட போடுறாங்க அப்படின்னாங்க அப்படின்னா
நான் உங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கிறேன், உங்க கூட அலைன்ஸ் வச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் காலி பண்ணோம்னா இதுல எனக்கு என்ன பெனிஃபிட், நீங்க எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் தருவீங்க அப்படின்றது கேட்டிருப்பேன். நீங்க ஒண்ணு எனக்கு பாயிண்ட்ஸ் தாங்க, இல்ல உங்க கூட அலைன்ஸ் சேர்றதில்ல அப்படி பேச ஆரம்பிச்சு ஒரு வேளை கேம் விளையாண்டு இருந்தா இது குரூப்பிசமா வெளில தெரிஞ்சிருக்காது. இட்ஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் த பெனிஃபிட்டா தான் போயிருக்கும். லைக் அலைன்ஸ் அகைன்ஸ்ட் த பெனிஃபிட்டா போயிருக்கும். இல்லாட்டி இது என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு கான்மேனை தானாவே வந்து கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ உதாரணத்துக்கு முத்துவை 4 பேர் சேர்ந்து எடுத்தாங்க. இப்போ சௌந்தர்யா ஒரு சைட்ல இருந்து பாருங்களேன், சௌந்தர்யா டார்கெட் பண்ணணும்னு எடுத்த மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இது வந்து ஒரு குரூப் ஐ மீன் குரூப்பா வந்து ஒரு பர்சனை தொடும் பொழுது அது அதோடைய உள்ளர்த்தம் வந்து எப்படி ஆயிடும்னா, அந்த டிஃபீட் ஆனவன் வந்து அவனுடைய கருத்தை கன்வே பண்ணும்போது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். சார் ஆனா இப்போ நான் இதுக்குமே ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். இப்போ இவங்க குரூப்பே ஃபார்ம் பண்ணல சார், எல்லாம் தனித்தனியா விளையாடுறாங்க. 10 பேரும் தனியா விளையாடுறாங்க. விளையாடும் போது எல்லாருக்குமே என்ன தாட் வரும்னா ஜென்ரலா, ஓகே அவங்க உள்ள போனோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் எண்ட் ஆஃப் த 2 விஷயம் இருக்கும் சார். அவங்களுக்கு அந்த டாஸ்க்ல பாயிண்ட் வேணும். இன்னொன்னு வந்து எவன் ஜாஸ்தியா இருக்கானோ அவனை ஃபர்ஸ்ட் வெளில தள்ளினாதான் இவங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேல போனாலும் வந்து ஃபைனலா டிடிஎஃப் முடிச்சு அதை அடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எவன் டாப்ல இருக்கானோ மிச்சம் 9 பேரும் தனித்தனியா விளையாடினாலுமே எவன் டாப்ல இருக்கானோ அவனை தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. இது வந்து தாட். இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு தாட். ஆனா இதுல எபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாட் தான் வந்து ஜெனரலைஸ்டா ஒரு லாஜிக்கலான பாயிண்ட். எவனுக்கு அதிகமான பாயிண்ட் இருக்கோ எல்லாருமே அவனை முதல்ல அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது அவனுடைய செல்ஃப் தாட்டா இருக்கும்னா, அது எபிலிட்டி ஆஃப் தாட்ல வந்து என்னால யாருடைய ஸ்டிக்கர் என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கழட்டி விட முடியும். அதாவது எனக்கு வந்து சௌந்தர்யா ஈஸியா இருக்கு, எனக்கு பவித்ரா ஈஸியா இருக்கு அப்படின்னு அந்தந்த இண்டிவிஜுவலால ஒரு இண்டிவிஜுவலை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் கேம் விளையாண்டு இருந்திருந்தா ஒருவேளை அந்த ஸ்பேஸ் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். கரெக்ட் சார். அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க வந்து அதை வந்து நான் இன்னொருத்தரோட சேர்ந்தா எனக்கு வந்து மேல போறதுக்கு ஈஸியா இருக்கும், இண்டிவிஜுவலா எனக்கு வந்து அது பெனிஃபிட் தரும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருந்த மாதிரி நான் யோசிச்சேன். பட் நீங்க சொல்ற வியூவும் கரெக்ட் தான். ஸோ இது வந்து அப்படி இது பண்ணாம இருந்தா இந்த மாதிரி ஒரு வியூவும் இருக்கு எனக்கு தெரியல. பட் எனக்கு மோர் இது வந்து இண்டிவிஜுவலா இருந்த மாதிரி தான் தெரியுது. உங்க ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எல்லாம் தாண்டி நீங்க வச்ச கருத்து வந்து ஏன் குரூப்பா பேசுறாங்கன்னா இதனாலதான் பேசுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா கேம் விளையாடும் போதை விட அந்த கேம்ல டிஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிஃபிட் ஆன பர்சன் வந்து அவன் வாதத்தை வைக்கிறான்ல, அந்த வாதம் தான் பெருசா கம்யூனிகேட் ஆகுது ரிவ்யூவர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. அதுதான் பெருசா ரீச் ஆகுது. கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன். அதை வந்து கேம் ஆடுறவன் உள்ள ஆடுறவன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சாங்கன்னா, நான் கூட இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து அதை யோசிச்சேன் சார். அந்த இது பெல்லு போய் அடிப்பாங்கல்ல, இவங்க ஏன் குரூப்பா ஆடுறாங்கன்னு. பட் நேத்தி ஆடும்போது பார்த்தா அருண் பேசினதோ இல்ல வந்து விஷால் பேசினதோ ரொம்ப வேலிடான பாயிண்டா தெரிஞ்சது. ஏன் பாயிண்ட் எவன் இல்லையோ, ஆனா அதை வந்து ஃபர்ஸ்ட் டேவும் சொல்லியிருப்பாங்க, நீ தான் அதிகமான பாயிண்ட்ல இருக்கன்னா நான் தனித்தனியா வந்தாலும் சரி குரூப்பா வந்தாலும் சரி உன்னதான் ஃபர்ஸ்டா அட்டாக் பண்ண போறோன்ற போது அந்த இடத்துல வந்து எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்ஸ் ஏத்தணும் தான் யோசிக்கிறாங்க. கரெக்ட். அப்படிதான் நான் கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா இது இப்ப வந்து இது குரூப்பிசமா பேசுறது, இது வந்து இப்ப நீங்க இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்களேன். சில ஃபிளாஸ் வந்து முத்துக்குமரன் சைட்ல ஒரு முத்துக்குமரன் சைடுன்னு கூட சொல்ல மாட்டேன், டெசிஷன் மேக்கிங்ல வர ஃபிளாஸ் வந்து இப்போ ஒரு 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 5 பேர் சாப்பிடுங்க, 5 பேர் பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னும் போது அந்த சொல்யூஷனை அரை பாயிண்டா கொடுத்து அதை பிரிச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளினாங்கல்ல. சில டெசிஷன்ஸை வந்து அந்த டெசிஷனே ஃபோர்ஸபிளா ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போய் பாயிண்ட்ஸை இன்னொருத்தங்களுக்கு போக இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி நியூட்ரலைஸ்டா வேற ஒரு சொல்யூஷன் எடுத்தது தான் இன்னொருத்தனுடைய விக்டரிக்கு வந்து நிறைய ஸ்பேஸா போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் இன்னொரு இடத்துல அந்த ஃபோன் டாஸ்க்ல வந்து ஃபோனை எடுத்துட்டா யாருக்கு டாஸ்க் கொடுக்கறது அப்படின்றத வந்து கொஞ்சம் சென்சிபிளா யோசிச்சு ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட டெக்னிக்கலா விளையாண்டுருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சௌந்தர்யா ஏன் ரிக்ரெட்டா ஃபீல் பண்றாங்க, நான் என்ன இதுல கான்ட்ரிபியூட் பண்ண பாயிண்ட் வாங்குறதுக்கு
அப்படின்றத ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து சௌந்தர்யாவோட பாயிண்ட்ஸ் பிச்சுட்டு போகுது. ஸோ இந்த 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 மாதிரியான ஒரு வே ஆஃப் கேம் போயிட்டு இருக்கும் போது எந்தெந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி பாயிண்ட்ஸை தூக்கணுமோ அந்தந்த இடத்துல ஸ்கோர் பண்ணோம். இங்க சாக்ரிஃபைஸ் பாயிண்ட்ல வந்து ஸ்கோரை விட்டுட்டு அதுக்கப்புறம் குரூப்பிசம் கேமு இல்ல எந்த இடத்துல லாஜிக்கலா பாயிண்ட்ஸை ரிட்டைன் பண்ணமோ அங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை டிடிஎஃப் வந்து முத்து ஃபைட் பண்ண விதம் தான் இந்த கேமே தவிர வின் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் மோர் குட் டு வாட்ச். கரெக்ட் சார். ஆனா எனக்கு வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு டெசிஷன்ல இல்ல வச்சிருந்தேன். இப்ப வின் பண்ணாலும் சார் லைக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசைன்றது நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கும். ஆனா போற ஆமா போக்க பார்க்கும் பொழுது இட் இஸ் பெட்டர் டு லூஸ்ன்றது தான். ஏன்னா ஜெயிக்கிறத விட ஐ மீன் இப்போ இப்படி போய் ஜெயிக்கிறதையோட விமர்சனமே வேற மாதிரி போகும். கரெக்ட். அப்புறம் சார் இன்னொரு பாயிண்ட் மற்றவங்க பேசணும், நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் முடிச்சுவேன். இன்னொன்னு வந்து நான் வந்து இந்த வீக்கு அடுத்த வீக்கான எவிக்ஷன் அண்ட் மணி பாய் இது ரொம்ப க்ளோஸ் பார்க்க வேண்டியது இருக்கு சார். இங்க வந்து எங்கேயாவது ஒரு பெரிய அப்செட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ராப்ளி எண்ட் ரிசல்ட் வந்து அந்த ரன்னர் பொசிஷனையோ தேர்ட் பொசிஷனையோ சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. முத்துக்கும் முரனுக்குமே வந்து வின்னர் பொசிஷனுக்கு ஒரு டஃப் ஃபைட் தருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க உங்களோட தாட் என்ன சார்? they will try to project and recreate the scene. அதாவது ஒரு பயங்கரமான பிம்பம் ஃபினாலேயோட ஃபைனலிஸ்ட் ஈஸியாலாம் இல்லை அப்படின்ற அந்த பிம்பத்தோட அவுட்லுக்கை பயங்கரமா காட்டுவாங்க. அது கண்டிப்பா ஈஸி வின்னிங் இல்லைன்ற ஒரு மாதிரியான லுக் அவுட்ல தான் கொண்டு போவாங்க. ஆனா the path is clear. மேட்ரு என்னன்னா ரன்னர் வந்து ஹெவி ஃபைட் இருக்கிற போது வின்னருக்கான அந்த இதுவும் அது மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு போற விதம். ஃபார் எக்ஸாம்பிள் அசியூமிங் எக்ஸாம்பிள் தான், இது ஃபேக்ட் இல்லை. தீபக் வின்னர்னு டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப முத்துவ ரன்னர் ஆகணும்னா அந்த தீபக் வின்னர் டு ரன்னருக்கு காமிக்கும் போது முத்துவ ரன்னருக்கு காமிக்கிறது எவ்வளவு ஒர்க் பண்ணணும் தெரியுமா? ஒரு ப்ராபபிலிட்டிக்கு அதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணாதான் ரன்னர் வந்து ஏன்னா ரன்னர் ஒரு ரன்னரை முத்துக்குமரன் நீங்க டிசைட் பண்ணி ஒரு ரன்னரை முத்துக்குமரன் நீங்க டிசைட் பண்ணி ஒரு வின்னரை தீபக்னு டிசைட் பண்ணீங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் ரயன் இவங்களெல்லாம் வெளில இறக்குறதுக்கு நிறைய அவங்க எல்லாம் இல்லைன்றத ஜஸ்டிஃபை பண்றதுக்கே நிறைய ஒர்க் பண்ணும். கரெக்ட் சார். எனக்கு வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ் அந்த ஃபைனல்ல பார்க்க வேண்டிய ரயான் உள்ள வரல அப்படின்றத தாண்டி பிடிஎஃபோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் இல்லை, பட் அவன் தான் மோஸ்ட் லைக்லி உள்ள வரான். பட் நான் பார்க்க வேண்டிய 4 பேர் பார்க்கறதுமா முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் தீபக். இவங்க 4 பேர் வந்தாதான் வந்து இது வந்து ப்ராப்பர் கம்ப்ளீஷன் இருக்கும். டிசர்வ்டு கான்ட்ரிபியூட்டட் பீப்புள் இவங்க 4 பேர். ஆமா. ஸோ இவங்க 4 பேர் உண்மையிலேயே டிசர்வ்டு கம்பேரிட்டிவ் தேன் எனி பிளேயர்ஸ் இன்சைடு இவங்க 4 பேரும். ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே எப்போ வந்து 5th பிளேயர்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயருக்குள்ள இருந்து ஒரு ஆள் வராமல் 5th பிளேயர் வந்து 5th பிளேயர் வந்து ஆப்வியஸா எப்படி சொல்றது, ராயன் மாதிரி ஒரு ஆள் உள்ள வரும் பொழுது இது வந்து ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். என்னன்னா ஓட் பேங்க், இந்த ஓட் பேங்க்ல வந்து இப்ப டிக்கெட் டு ஃபினாலில ஃபர்ஸ்ட் முன்னாடி போனா அப்படின்றதுனால எந்த ஒரு மைலேஜும் பெருசா கிடையாது. அந்த பிளேயர் வின்னிங் கேடர்ல ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வராரான்னு பார்த்தா அந்த 3க்குள்ள இல்ல அவரு. அதனால இந்த மைலேஜ் வந்து அந்த 5th ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்லா இருக்கும். It's not something in a very short span of time he created that one. For him it's going to be இந்த சீசன்ல இந்த டிடிஎஃப் ஆடினதோடைய ரீச் வந்து மைண்ட்ல வந்து இன்னும் பல சீசன் போகும்போது அதோட டிராவலுக்கு வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டரா இருக்கும். பட் டிசர்விங் பீப்புளான இந்த பீப்புளுக்குள்ள இருக்கிற அந்த கிரன்ச் அண்ட் கிரவுண்ட் பீப்புள் வந்து நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் டக் ஆஃபர் மாதிரி இழுபறி மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. கரெக்ட். அண்ட் இன்னொன்னுமே வந்து ரயான் ஃபைனல் வீக் போறான்றதை தாண்டி ப்ராப்ளி இவங்க வந்து ஃபினாலே வீக்குக்கு 6 பேரை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கு ஏன் சார் அசீம் சீசன்ல பண்ணாங்க அப்படிதான் சார் இருந்தது. அதான் இல்ல பண்ணலாம், ஆனா பண்ண ஆமா மாட்டாங்கன்னு இந்த சீசன்ல சொல்றதுக்கு என்னன்னா, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பேட்சப் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை வரும். சரிங்களா? யாரோ ஒருத்தங்க ப்ளீஸ் பண்றோன்ற மாதிரியான நிலைமை வரும். இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட், இப்ப நீங்க பேசும்போது நான் இன்னும் பார்க்கல, அதனால கேட்கறேன். இப்ப டிடிஎஃப் வந்து ரயன் பாயிண்ட்ஸை வச்சு டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு டிக்ளேர்டுன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல அப்படி எதுவும் சொல்லலையா? இல்ல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட் வந்து ப்ராபப்ளி விஜய் சேதுபதி அவர் உள்ள போய் கொடுப்பாரு அப்படின்றதுதான், அதுதான் அவங்க மீன் பண்ணிருப்பாங்க அப்படிதான் நான் யோசிச்சேன். கொடுக்கறதுலே நீங்க இல்ல, வந்து கொடுக்கறதுலே ட்விஸ்ட் இருக்குன்றது வேற. ஆனா இவருதான் லீடிங் பாயிண்ட், இவருதான் டிடிஎஃப்கான வின்னர் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்களான்ற. பண்ணல அப்படின்னா அப்படி ட்விஸ்ட் வந்து பண்ணல. வின்னர்ல தானே இருக்கணும். வின்னர் இன்னாருன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல சார், இப்போ ஒரு கேம் மட்டும் இப்ப ஜெனரலா நீங்க ட்விட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா ஒரு கேம் மட்டும் ஒரு ஃபவுல் அது கேம் அந்த அப்படின்ற மாதிரி ஜார ரேங்க் போயிட்டு தொட்டது இருக்கு. தானே. ஆமா ஆமா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபவுல் தான். ஏன்னா கான்செப்டே வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்க போல்ஸை வந்து ஸ்திரப்படுத்தலாம் அப்படின்னா நீங்க வந்து போல்ஸை தான் டைட் பண்ணணும். இந்த ஓவரால் டாஸ்கோட கான்செப்டே மேல இருக்கிற ஜாரை வந்து நீங்க தொடக்கூடாது. தொடக்கூடாது. ஆமா அதுதான், நீங்க அந்த ஜாரை தொட்டிங்கனாலே இந்த டாஸ்கோட கான்செப்டே போயிடும். ஓகே, அவர் அதை பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு அந்த 4 பாயிண்ட்டை வந்து மைனஸ் ஓகே. பண்ணலாம். பண்ணாலுமே ஹி லீட் பை 1 பாயிண்ட். ஏன்னா 21 4 குறைச்சாலுமே வந்து அவர் வந்து 17ல வந்து நிப்பாரு. ஆப்வியஸ்லி ஹி வில் வின். ஏன்னா அந்த இடத்துல செகண்ட் பொசிஷன்ல இது அப்படி ஆனால் அப்படி இப்ப இதுதான் பாயிண்ட்னா, இது அப்படி பண்ண முடியாது. நீங்க அந்த டைம் இருக்கும்போது என்ன பாயிண்ட்ல இருந்து இதுல ஜெயிச்சு உங்களுக்கு பாயிண்ட் கெயின் ஆச்சோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேம்லயும் ஒரு ட்ரேட் அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு வரீங்கல்ல, அத ஸோ கரெக்ட் நீங்க இதை வந்து மொத்தமா ஜெனரலைஸ் பண்ணும்பொழுது அந்த டைம்ல இதை நீங்க இவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அப்படி மைனஸ் பண்ண முடியாது. இத அப்படி பண்ணவும் கூடாது. கரெக்ட் சார். ஆனா எதுவுமே டபுள் ஆகலையே சார். இங்க டபுள்ன்ற பாயிண்ட்ஸே இல்ல கான்செப்ட் டபுள் இல்ல, இல்லையே. ஏன்னா நான் சொல்றது டபுள் இல்ல. ஆமா நீங்க வந்து அப்படி இல்ல, ஃபவுல் டு த கேம் இஸ் ஈக்குவல் டு யூ லாஸ்ட் தட் ஃபாலோயிங் கேம். அப்ப வந்து ஒரு பாயிண்ட் டேபிள்ல ஒரு பர்சன் அப்ப அந்த டைம்ல வந்து who has gone, இப்ப ஆக்சுவலா சொல்லணும்னா இப்படி சொல்லலாமா, அதாவது அதுக்கு இப்போ ஒரு இது எப்பவுமே இப்படி தானே வருது, 5 4 3 2 1 இந்த கான்செப்ட் படி தானே வருது. அப்போ ஆமா இவரு வந்து அந்த டைம்ல ரீடைன் ஆனதுனால யாருக்கோ பாயிண்ட் வர ஒருத்தருக்கு வந்து வராம போயிருக்கும்ல. கரெக்ட் அவங்க கரெக்ட் அது அந்த கரெக்ட் ரேஷியோல பார்த்தா அவங்க கேம் ஃப்ரண்ட்ல போறது வந்து ஸ்டாப் ஆயிருக்கும்ல. கரெக்ட் சார். அது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டாஸ்க் யாரும் முடிக்கல. ஆனால் அதை வேஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு பாயிண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா தே கேன் கிவ் 1 பாயிண்ட் டு மஞ்சரி. கொடுத்தாங்கன்னா மஞ்சரி வில் ஈக்குவலைஸ் ரயான் ஓகே. அங்க. ஸோ இப்ப இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதாவது இப்ப இந்த கேம்ல ராயனை தாண்டி வேற யாருக்காவது டிடிஎஃப் கொடுக்கறத ட்விஸ்ட்னு வச்சா யாருக்கு கொடுக்க முடியும்னா, ஒரு ஆள் யுனானிமஸ்லி வேணா ஒரு வேளை சொல்லலாம் அப்படின்னா மஞ்சரியை சொல்லலாமா பாயிண்ட்ஸ் படி? மஞ்சரியும் முத்துவும் 16ல 16ல இருக்காங்க. இருக்காங்க. ஸோ சொல்லலாம் அப்படி பட் அது தெரியல சார். டெக்னிக்கலா சொல்லலாம். பட் த கான்ட்ரிபியூஷன் டு த கேம் அண்ட் who played really like a beast ன்னு பார்த்தா இதுதான். ஸோ நான் இது எதுக்கு கேட்கறேன்னா, ட்விஸ்ட்டை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். ட்விஸ்ட் யாரு வின்னர்னு சொல்றதே ட்விஸ்டா, இல்ல வின்னரை இவர் உள்ள வந்து சொல்ல போற அந்த எலமெண்ட் வந்து ட்விஸ்டா? அதாவது உள்ள வந்து இவர் தான் டைட்டில், ஐ மீன் டிடிஎஃப் வின்னர்னு சொல்றது. ஏன்னா எல்லா சீசன்லயும் வந்து வின்னர் டிக்ளேர் ஆயிருக்கும். அந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு 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 மாதிரி கிராண்டா ஃபர்ஸ்ட் ஃபினாலே பர்சனை வந்து ஹானர் பண்ணுவாங்க. அதான் நடக்கும் பொதுவா. இந்த தடவை அவரே ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கிற நிலைமை. அப்ப அதுக்கு இன்னொரு பாயிண்ட், அவர் ஏதாவது ஓட்ல வெளியில போற மாதிரி இருக்கா, அவரு எலிமினேட் ஆகி வெளில போற லெவல்ல இருக்கா? தெரியல சார். நீங்க சொல்ற பாயிண்ட் கூட ஒரு வேலிடான பாயிண்ட். இவங்க வந்து யார் எவிக்ஷனோ அதை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரையாரிட்டி டிடிஎஃப் அடிக்கிறது கேம்னா மக்கள் ஓட்ல எலிமினேட் பண்றது தானே கேம்கான பிரதான ரூல். நீங்க வந்து இப்ப இப்படி வச்சுப்போம், இதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் இப்ப இவருக்கு கொடுக்கலான்னு இப்ப அது என்னது நாமினேஷன் பாஸ் இல்ல எது கிடைச்சாலும் அடுத்த வாரத்துக்கு கிடைச்சாலும் நீங்க இந்த வாரத்துல இந்த ரிசல்ட் படி வெளில போகணும்னு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல.
நீங்க ஏன் முன்னாடியே கேப்டன் ஆக்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. நீங்க கேப்டன் சொல்லிட்டீங்கன்னா நீங்க நாமினேஷனுக்குள்ள வரமாட்டீங்கன்னு. அது மாதிரி மக்களுடைய ஓட் எலிஜிபிலிட்டி படி நீங்க டிடிஎஃப் விளையாண்டு ஜெயிச்சு அந்த பக்கம் போனாலும் இந்த வாரத்துல நீங்க மக்களோட ஓட்டை தாண்டறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம்ல. கரெக்ட் சார். ஆனா இங்க வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்ல எந்த நீங்க சீசன்லயும். நீ ட்விஸ்ட்னு சொன்னதுனால சொல்ல, நான் இன்னும் எதையும் பார்க்கல. ட்விஸ்ட்னு சொல்றதுனால இதெல்லாம் ட்விஸ்ட்டுக்குள்ள செக்லிஸ்ட்ல வச்சுக்கலாம். இது ட்விஸ்ட், நீங்க சொன்ன ஜாரு ஃபவுல் கேம் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் மூணாவது ட்விஸ்ட் வந்து இதா கூட இருக்கலாம். ஐ மீன் டு சே நம்ம பார்க்காத ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட். நான் ஆக்சுவலா இதுல என்னன்னா, நான் நிறைய கேமை லைவ்ல பார்க்கல, எல்லாமே 1 hourல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுல ஏதாவது கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் திங் ஏதாவது இருந்து அதான் இருக்கலாம் ட்விஸ்ட்டுக்கு. ஏன்னா ஒரு பேஸ் பாயிண்ட் தான் ட்விஸ்ட்டுக்கான பாயிண்ட். நீங்க என்ன வேணா ட்விஸ்ட் வைங்க, ஆனா இவர் இப்ப பாயிண்ட்ல அதிகமா இருக்காரு. இவரை டிக்ளேர் பண்ணிட்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை? கரெக்ட். அது அது கரெக்ட் தான், அவங்க பண்ணலாம். அது ஏன் பண்ணலன்றது தெரியல. பலாய் ப்ரோ, நான் மற்றவங்களும் பேசிட்டோம். சாரி, வேற ஆண்ட்ராய்ட் இதோ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இஎம்கே, அதுக்கடுத்து வந்து நானாசா, அதுக்கடுத்து பிரசாத் நினைக்கிறேன். ஹாய் ரவி சார். ஹாய். இல்ல சார், இந்த இதுல இப்போ இந்த உள்ள போறீங்களா, அது வந்து பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி போவீங்களா சார்? தெரியலையே சார். அதாவது நீ இவெல்லாம் உள்ள போறான் பாக்ஸ் எடுத்து வைங்கன்ட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆக்சுவலா இது இருக்கு மேக்சிமம் எப்படி இருக்கும்னா, பாக்ஸ் இருக்கும் போது இந்த சீசன்ல ஆள் வைக்கலாம். ஸோ தட் வெளியில இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏதாவது கிறுக்குத்தனமா உள்ள இருக்கிறவங்க முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்கு வெளியில இருக்கிற நிகழ்வுகளை ஒருத்தவங்க உள்ள போய் சொல்ல வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்கன்னா அப்ப பாக்ஸ் இருக்கும் போது ஆளுங்களை அனுப்புவாங்க. இல்ல இப்போ எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களெல்லாம் பிரைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களுக்கு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ல பாதி பேருக்கு மேல பிடிக்காது மூணாவத்தையும். அவங்கள பிடிச்சவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, நீங்க சாச்சனா, அந்த ஆனந்தி, அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, நீங்க இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது பிரதர், எடிட் தான் பண்ண முடியும். சரிங்களா? ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இல்ல, போன சீசன்ல அது நடந்தது, அதான் கேட்டேன். அதான் நீங்க நினைச்சது என்ன வேணாலும் பேசலாம், எடிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனா 99% இந்த தடவை நடந்த எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பேச விடுவாங்க. ஏன்னா பேச விட்டா கிடைக்கிற கண்டென்ட் தான் வெளியில இருக்கிற மக்களுடைய சுவாரஸ்ய நிலை. அதுவும் இல்லாம குறிப்பா நான்லாம் வந்து வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் போது என்னால நிறைய பேச விட்டுருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இஎம்கே ப்ரோ அப்படியே கீழே போறீங்களா? போறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நானாசன் ப்ரோ நீங்க பேசுங்க, அதுக்கடுத்து பிரசாத், அதுக்கடுத்து பூர்ணி. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. ரவீனா, ஹாய் ரவீனா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? குட்ண்ணா. ஆக்சுவலி நீங்க இவர்கிட்ட பாலாஜிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இன்னொரு நியூஸ் என்ன வந்தது அப்படின்னா, அதாவது ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கும் போது அங்க குறும்படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குறும்படமே இருக்குன்னா இப்ப அது நம்ம ட்விஸ்ட்னு வச்சுப்போம். அந்த குறும்படம் போடுறது ட்விஸ்டா, வின்னரை டிக்ளேர் பண்ணிட்டு குறும்படம் போட்டா என்ன? இப்ப வின்னர் இவர் தான், அப்ப வின்னர் இவர் இல்லைன்றதுக்கான ஜஸ்டிஃபைட் ரீசனுக்கு ஒரு குறும்படம் தேவைப்படுது. அதனால வேற ஒரு வின்னரை சொல்ல போறாங்களா? அதுதான் நான் சொல்றேன். இப்போ நடந்த ட்விஸ்ட்ல வந்துட்டு என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எடுத்துக்காட்டுறதுக்கு கூட அந்த குறும்படமாவே இருக்கலாம். ஏன்னா அந்த இப்ப நீங்க சொன்னது ஆப்வியஸா குறும்படம்னு ஒண்ணு கொண்டு வந்து, இப்ப ராயன் கிட்ட வெறும் வெர்பலா நான் பார்த்தேன் நீங்க ஃபவுல்னு சொல்றது எப்படி இருக்கு? குறும்படம் பார்த்து அவர் அந்த பாட்டில் தள்ளுறத காமிக்கும் போது பச்சையா தெரியுது எப்படி இருக்கு? அப்ப he will regret for the situation. பட் நீங்க வந்து இதனால் நீங்க வந்து இழந்து இதனால் இன்னொருத்தர் இதை அடையறாங்கன்ற அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விஸ்டுக்காகத்தான் இதை ஹோல்ட் பண்றாங்களா அப்படின்றதுதான். இப்போ இந்த ட்விஸ்ட வெறும் ஒரு குறும்படமா பார்த்தாலும் இவர் தான் டிடிஎஃப் வின்னரா இருந்தா எப்படி இருந்தா என்ன? அதனால எனக்கு எந்த ட்விஸ்டும் இல்லைல்ல. அந்த ட்விஸ்ட் வந்து இந்த பர்சன் மாறுறதை தவிர வேற எதையாச்சும் ட்விஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா 2 இடத்துல நடக்கும். ஒண்ணு, அந்த ஆள் இந்த வாரம் எலிமினேட் ஆகணும்,
இல்ல அந்த ஆள் டிடிஎஃப் ஜெயிச்சது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும். இது ரெண்டுத்தை தவிர இப்ப வரைக்கும் வின்னரை டிக்ளேர் பண்ணாததுக்கான காரணம் எனக்கு புரியவே இல்லை. மேபி டிஆர்பி இருக்கலாம்ல, நீங்க இந்த டிஆர்பிய நமக்கும் அது பெரிய இந்த டிஆர்பிய காமிக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்க ட்விஸ்ட மொக்க வாங்கிட்டீங்கன்னா எப்படி போயிடும்? நீங்க இதெல்லாம் சரி டிஆர்பிலாம் காமிச்சிட்டீங்க, ஓகே நாங்களும் பயங்கரமா செம்மடா செம்ம பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து இருக்கும் போது என்னன்னா ராயன் தான் டிடிஎஃப் வின்னர், டேய் காந்திய சுட்டுட்டாங்களான்ற மாதிரி இருக்கடாது, இது இது இதானா அவங்க ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடும். அதனால ட்விஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். ஒண்ணு இந்த மனுஷன் இந்நேரம் எலிமினேஷன்ல இருந்திருக்கணும், இல்ல இந்த மனுஷன் அவனோட கேம்ல வந்து இது ஒரு ஃபால்ட், இந்த ஒரு ஃபால்ட் வந்து ஒரு பெரிய ஃபால்ட், இதனால இன்னொருத்தங்களுக்கு வர பாயிண்ட்லயும் ஒரு 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 ஹடில் ஆச்சு. அண்ட் எவ்ரி கேம் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட், நாட் த இது. ஸோ இப்போ வந்து அந்த ஆங்கிள் படி யூஆர் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்ற அந்த இடமா கூட இருக்கலாம். இல்லண்ணா இப்போ வந்து ராயன் வந்துட்டு இன்கேஸ் ஜெயிச்சிட்டாருன்னே வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ இவ்வளோ டிடிஎஃப் டாஸ்க்ல ராயனுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். எல்லாமே வந்துட்டு முத்துக்குமரன் மட்டுமே டார்கெட்டா இருந்திருக்கு ராயனுக்கு. ஸோ இன்கேஸ் இவர் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்த வர வீக் எல்லாமே முத்துக்குமரனை புட் டவுன் பண்ற மாதிரியே பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது நல்லது, நமக்கு பெரிய லெவல் ஓட் பேங்கிங் திரும்பிடும். எக்ஸாக்ட்லி, பெரிய லெவல் திரும்பிடும். அவன் வந்து இப்போ கான்பிடன்ஸோட உச்சத்துக்கு போயிடுவான். நான் என் பாயிண்ட் வேலிட், அதனால நான் ஒன்னும் சும்மா பேசல அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரெண்டாத்தையும் தாண்டி பேச்சாளர் இந்த இடத்துலதான் ட்விஸ்ட் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த நான் வந்து மேக்கரா இருந்தா அப்படிதான் திங்க் பண்ணுவேன். இந்த இடத்துலதான் எல்லாரும் அனுப்புவாங்க. அந்த கான்பிடன்ஸ் போய் ஒருத்தன் உடைக்கணும்ல, நீ தம்பி அந்த மாதிரிலாம் அது மாதிரி ஒண்ணு இருக்கணும். இல்ல பெட்டி இருக்குல்ல, அது வேற ஒரு ரூல்.